முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணாச்சி, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் என்னாச்சு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நயினார் நாகேந்திரன் சரமாரியாக கடிந்துரைத்துள்ளார். இன்னைக்கு மின் கட்டணத்தை பார்த்தாலே சாக்கடிக்கும், தொட்டாலே சாக்கடிக்கும், ஆனால் பார்த்தாலே சாக்கடிக்கும். 187 அரசு அலுவலகங்களில் 3 லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி, உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? வாக்குறுதி 50 ஒன்றியந்தோறும் தானிய கடன் அழைப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி, உங்களது வாக்குறுதி என்னாச்சு? 183 பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்கும் பணி நிரந்தரம் செய்யும் என்று சொன்னீர்களே முதல்வர் ஸ்டாலின் அண்ணாச்சி, உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? இன்னும் சொல்லிக்கொண்டே போனால் இன்னும் 400 வாக்குறுதிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அது மட்டும் இல்லை, வாக்குறுதி கொடுப்பது அவருடைய வழக்கம், தேர்தல் முடிந்து அதை மறப்பது அவருடைய வழக்கம். அதுவும் இன்னும் சொல்ல பாரால், நீங்கள் யார் கூட என்று கேட்டால் நீ யார் என்று கூட கேட்பார்கள். இதுதான் வாக்குறுதி. இப்படி தான் தமிழ்நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை காலம்தான் இந்த தமிழ்நாட்டை ஏமாற்ற முடியும்?